ஏக இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவரணி சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி நோக்கம் என்னவென்றால், அதிகப்படியான மாணவர்கள் அறிவியல் பாடங்களில், குறிப்பாக உயிரியல் சம்பந்தமாக பாடங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு செல் பயாலஜி. ஏன் செல் பயாலஜியை எடுத்துக்கிறோம்? உயிரினுடைய முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செல் பயாலஜி எந்த ஒரு உயிரினமும் இருக்கட்டும், அது ஒரு மைக்ரோப்ஸாக இருக்கட்டும், மைக்ரோப்ஸ்னாக்கா நுண்ணுயிரியிலிருந்து பெரிய விலங்காக இருக்கட்டும், பெரிய உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், பார்க்கும்போது எல்லா உயிரினங்களுமே மேடப் ஆஃப் செல்ஸ், அதாவது செல்கள். அப்போ எல்லா உயிரினங்களுமே பார்க்கும்போது செல்களின் தொகுப்பு தான், செல்களினுடைய தொகுப்பு. அப்போ எல்லா செல்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உயிரியை உண்டு பண்ணுகிறது. புரியுதா? அப்போ எல்லா செல்களும் ஒன்று சேர்ந்து சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ். இப்போ நம்ம ஹியூமன் எடுத்துக்குவோம். நம்ம உதாரணம் சொல்லப்போனால் ஹியூமன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன் இருக்குது, நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. அப்போ நோஸ், இயர்ஸ், மவுத், ஃபிங்கர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு விதமான செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. உயிரியலில் ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லலாம். அப்போ செல் பயாலஜி, செல் உயிரியல், தமிழில் செல் உயிரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ செல் பயாலஜி அப்படிங்கிறது என்ன? இதற்கு இன்னொரு பேர் சைட்டாலஜி. செல் பயாலஜி ஆர் சைட்டாலஜி. சைட்டோ டெக்னிக்கலாக சொல்லும்போது சைட்டோ செல் அப்படின்னு அர்த்தம். சைட்டோனா செல்லுன்னு அர்த்தம். லஜியா அப்படின்னாக்கா ஸ்டடி அப்படின்னு அர்த்தம், படித்தல். அப்போ செல்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு ஒரு துறைக்கு பேர் தான் செல் பயாலஜி. காமனாக சொல்லும்போது செல் பயாலஜின்னு சொல்கிறோம். நம்ம டெக்னிக்கலாக சொல்லும்போது சைட்டாலஜி அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். செல் பயாலஜி, இப்போ ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். செல் பயாலஜி அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய வடிவம், உருவம். ஒரு செல் அப்படி இருக்குன்னாக்கா அது என்ன செல்லாக இருக்கட்டும், தாவர செல்லாக இருக்கட்டும், விலங்கு செல்லாக இருக்கட்டும், பாக்டீரியல் செல்லாக இருக்கட்டும், வைரஸ் செல்லாக இருக்கட்டும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய உருவம். இப்போ வைரஸுக்கு ஒரு உருவம் இருக்குது, பாக்டீரியாவுக்கு ஒரு உருவம் இருக்குது, ராட் ஷேஃபு, ஸ்பைரல் ஷேஃபு, T4. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த உருவத்தை வச்சு நம்ம அந்த ஷேஃபை சொல்கிறோம். சிலிண்டரிக்கல், ஹெக்ஸகோனல் ஷேஃபு, ஹெக்ஸகோனல், இர்ரெகுலர் ஷேஃபு. அப்போ இதே போல் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு உருவம் இருக்கிறது. அதை ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். அதன் பிறகு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னது? அது எவ்வாறு செயல்படுகிறது, அந்த செல் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறது தான் இந்த செல் பயாலஜியுடைய தீம் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ இப்போது இட் இஸ் ஆல்சோ கால்டு சைட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டேன். செல் பயாலஜி ஆர் சைட்டாலஜி.
ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யங் பிரான்ச் ஆஃப் பயாலஜி. யங் பிரான்ச் ஆஃப் பயாலஜி. ஸோ இதோடைய செல் பயாலஜி அப்படிங்கிறது பார்க்கும்போது யங் பிரான்ச் ஆஃப் பயாலஜி, பயாலஜி உயிரினுடைய ஒரு பிரிவு தான் செல் பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது. இதை எப்போ வந்து இண்டிபெண்டன்ட் சப்ஜெக்டாக ஆக்குனாங்க, செல் பயாலஜி அப்படிங்கிறத ஒரு வேஸ்ட் சப்ஜெக்டாக ஆக்கும்போது 1893 இண்டிபெண்டண்ட்டாக அப்படியே ஆக்குனாங்க செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு துறையை, ஒரு பாடத்தை, பிரிவு. ஃபஸ்ட்டு இதோடைய ஹிஸ்ட்ரி, செல் பயாலஜி அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு செல் அப்படிங்கிறத காயின்டு அல்லது ஒரு ஒரு நேம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1665 இதை சொல்கிறாரு செல். இவர் எப்படி கண்டுபிடிச்சார் செல் அப்படிங்கிற ஒரு ஒரு பொருள் இருக்குது, உயிர்கள் செல்களின் தொகுப்பு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கார்க் அப்படிங்கும்போது இந்த கார்க்கை வந்து கார்க்கை அவர் மேக்னிஃபிகேஷன்ஸ் லென்ஸில் பார்க்குறாரு. அது ஒரு சேம்பராக தெரியுது. சேம்பர்னால் ஒரு அறை வித் வால், சுவராக தெரியுது, எக்ஸகோனல் ஷேப்பில் தெரியுது சேம்பர். அந்த சேம்பரை தான் என்ன சொல்கிறாருன்னா செல் அப்படிங்கிறது அறை. செல்லுன்னா என்னது, அறைன்னு அர்த்தம். அப்போ அறை அப்படின்னு ஒரு செல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ ராபர்ட் ஹூக் அப்போ டிஸ்கவர் த செல்ஸ். செல்லுடைய விளக்கம், செல்லுடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செல் அப்படின்னா என்ன, செல் பயாலஜி அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். செல் பயாலஜி அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வாட் இஸ் செல் அப்படின்னா என்ன? ஸோ செல் இஸ் அ ஸ்ட்ரக்சரல், ஃபண்டமெண்டல், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். திரும்ப சொல்கிறேன், செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அப்போ அடிப்படை அலகு, அது யூனிட்டு, ஒரு அலகுன்னு சொல்கிறாங்க, யூனிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு உயிரினுடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னாக்கா மேடப் ஆஃப் செல்ஸு. அது எந்த விதமான செல்லாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினமாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள், தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அப்போ எல்லாமே ஒரு விதமான செல்களில் உருவாகிருக்குது. ஸோ இப்போ செல் எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்போ ஸ்கிமேட்டிக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். செல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஆட்டம், ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆட்டம்ஸ், அப்போ அணுக்கள், அப்போ சிறிய கண்ணுக்கு புலன்படாத ஒரு நானோவோட, அப்போ செல்னு பார்த்தினாக்கா மைக்ரான்ஸ், அதோடைய யூனிட் நம்ம கொடுப்போம், மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நானோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு புலம்பட தெரியாத ஒரு ஓகே. அப்போ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், அப்போ ஆட்டம்ஸை சேர்ந்து பல ஆட்டம்ஸை உண்டு பண்ணுது, சிமிலர் டைப் ஆஃப் ஆட்டம். அப்படி எப்படி ஆட்டம்னா எப்படி சேரும், சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி சொல்லக்கூடியது ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து எலமெண்ட்ஸ். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு நான் ப்ரீஃபாலாம் போகணுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. உயிரியல் அப்படிங்கிறது ஒரு கடினமான சப்ஜெக்ட் கிடையாது. பேசிக் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா உயிரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஜெக்ட். அப்போ எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன்,
அப்படின்னு ஒவ்வொரு தனிமங்கள் சொல்லுவோம், எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, தனியாக இருக்காது, எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும். அப்போ ஒரு மாலிகுல்ஸை உண்டு பண்ணும், சேர்ந்து தனிமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாலிகுல்ஸ். அப்புறம் மாலிகுல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காம்பவுண்ட்ஸை உண்டு பண்ணும். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மிக்சர்ஸை உண்டு பண்ணுது. உதாரணம் சொல்ல போனாக்கா ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ், ஆக்சிஜன் எலமெண்ட்ஸ் சேர்ந்து H2O அப்படிங்கிறது நம்ம வாட்டர் மாலிகுல்ஸ் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இன்னும் பிற தனிமங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்கிறோம். அப்போ ஹைட்ரஜன் குளோரின் Cl, அப்போ H ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு. அப்போ அயன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு விதமான அயன் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக சேர்ந்து ஒரு மூலக்கூறை உண்டு பண்ணுகிறது. அந்த மூலக்கூறு என்ன ஆகுன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மிக்சர்ஸ் சரி. அப்போ இது வரையும் ஃப்ரம் த ஆட்டம்ஸ்லேருந்து, அணுவிலேருந்து ஆரம்பித்து மூலக்கூறு, காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் சொல்லும் போது தட் இஸ் நான் லிவிங். அப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும் போது, ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஒரு உயிர் எப்படி தோன்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? அப்போ மூலக்கூறு இருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செல் அப்படிங்கிறது ஒரு உயிர். தட் இஸ் செல்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அந்த செல்களிலிருந்து தான் என்ன ஆகுது, உயிர்கள் தோன்றுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அடிப்படை பேசிக் பயாலஜின்னு சொல்லும்போது ஒரு ஆர்கானிசத்தை இது பிளான்ட்டா, இது அனிமலா, இல்லை இது பாக்டீரியாவா, இது வைரஸான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், பேஸ்ட் ஆன் த செல்ஸ் டைப்ஸ். செல்லை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதனால தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்தோடனே உங்களுக்கு வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, ஹியூமன்னா என்ன, பிளான்ட்னா என்ன சொன்னால் புரியாது. அப்போ அதனால தான் அடிப்படையிலேருந்து வரும் நம்ம செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். இப்போது நெக்ஸ்ட்டு செல், நம்ம ஆட்டம்ஸ்லேருந்து செல்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, உயிர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செல் அப்படின்னு போகுது. அப்போ டிஷ்யூனா என்ன, ஸோ அப்போ சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ், ஒரே விதமான செல்கள் ஒன்று சேர்ந்து திசுக்களை உண்டு பண்ணுகிறது. சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ், ஒரே விதமான செல்கள் ஒன்று சேர்ந்து திசுக்களை உண்டு பண்ணுகிறது, டிஷ்யூ. தென் டிஷ்யூ, அப்போ திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து, ஒரு விதமான செல்கள், ஒரே விதமான டிஷ்யூக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா ஆர்கனை உண்டு பண்ணுது. உதாரணம் சொல்ல போனால் அப்போ செல்களின் தொகுப்பு தான். ஏன் சொல்ல வரனாக்கா செல்களிலேருந்து தான் ஒரு உயிர் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது செல்கள். அப்போ டிஷ்யூ, செல்ஸ், அப்புறம் டிஷ்யூஸ், திசுக்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கன், உறுப்புக்கள். தாவரத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒவ்வொரு உறுப்பு இருக்குது. இலை இருக்குது, கனி இருக்குது, காய் இருக்குது, வேர் இருக்குது. அது விலங்குல ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, இன்டெஸ்டைன், ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது. அப்போ ஆர்கன் இருக்கு இல்லையா? அப்போ டிஷ்யூலேருந்து ஆர்கன் பாஸ் ஆகுது. அந்த ஆர்கன்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணிக்குது. இல்லை தனித்தனியாக செயல்படாது. ஒரு ஆர்கனும் ஒவ்வொரு உறுப்பும் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்கன் சிஸ்டமாக செயல்படுகிறது. அது எப்படி செயல்படுது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். ஹியூமன் சொல்ல போனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்னது? நோஸ், மவுத், ஈசோஃபேகஸ், லங்ஸ்,
ரெஸ்பிரேட்டரி சொல்கிறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன சொல்லுவோம்? ஹார்ட். அண்ட் எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் என்ன சொல்லுவோம்? கிட்னி சொல்லுவோம். கிட்னி கழிவுகளை வெளியிடுது. அப்போ இதெல்லாம் வந்து கிட்னி அண்ட் பிளாடர். ஸோ இந்த உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விதமான சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணுது, சிஸ்டமாக செயல்படுகிறது, ஒர்க் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் இந்த ஆர்கன் சிஸ்டம், எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ஒன்று சேர்ந்து சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கானிசம்னா உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உயிரினங்களை வந்து நம்ம இதுவரையும் உயிரினங்கள் சொல்கிறோம். ஒரு உயிர் அப்படின்னு சொல்கிறோம். அது தாவரமாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், மைக்ரோப்ஸாக இருக்கட்டும், அப்போ உயிர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம்? ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி ஆர்கானிசத்துலேருந்து பேரினங்கள், சிற்றினங்கள் அப்படின்னு வேறுபடுத்துகிறோம். பேரினங்கள், சிற்றினங்கள். அப்போ ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீசிஸ்லேருந்து வெரைட்டி, ரகம். ஸோ வெரைட்டியிலேருந்து சோசியலிசம், சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சமுதாயம். அப்போ கலோனி, இப்போ ஹியூமன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாக்கா ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். தாவரங்கள் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு தாவர சமுதாயம் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்குது. பாக்டீரியானா தனியாக கலோனிஸாக இருக்கும் பாக்டீரியா. வைரஸ் அப்படின்னு சொல்லும் போது தனியாது. அப்போ சொல்ல போனோம்னாக்கா ஒவ்வொரு சமுதாயமாக செயல்பட்டு இருக்குது. ஓகேவா? ஏன் சொல்ல வர அப்படின்னாக்கா அந்த ஆட்டம்லேருந்து ஆரம்பித்து சொசைட்டி, அதாவது சமுதாயம் ஆரம்பித்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்ன சொல்லணும்னாக்கா செல்லு தான். ஒரு உயிர் ஏன் சொல்ல வரனாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கே வந்து ஆரம்பிக்கிறோம்? செல்லுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ செல் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். செல் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல் தியரி வரையறை அப்படின்னா என்ன? அப்போ ஒரு செல் உருவாகுதுனாக்கா அது எங்கேருந்து வந்துச்சு? ஓகேவா? எங்கேருந்து வந்தது? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்வான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1839 சொல்கிறார், ஒரு வரையறை சொல்கிறார். The cell theory state that the cells are organisms that all living beings, whether plants or animals, are composed of an assemblage of cell which from the pre-existing cells சொல்கிறோம். நல்ல வார்த்தை கவனிக்கணும், இங்கே தான் நல்லா கவனிக்கணும். ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அசம்பிளேஜ்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை. அசம்பிளேஜ் எல்லாம் ஒன்று கூடி செயல்படுது. அப்போ அசம்பிளேஜ் ஆஃப் செல்ஸ் விச் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? தாவரங்களும் விலங்குகளும் எப்படி உருவாகுது? ஒரு செல் எப்படி உருவாகுதுனாக்கா ப்ரீ-எக்ஸிஸ்டிங், மூதாதையர்கள், ப்ரீ-எக்ஸிஸ்டிங், அதுலேருந்து முந்தைய செல்லிலிருந்து தோன்றுகிறதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செல்லிலேருந்து, அப்போ செல் டிவிஷன் நம்ம இங்கே எல்லாம் கவனிக்க போகிறோம்னா செல் டிவைடு ஆகலைன்னாக்கா நம்ம க்ரோத் ஆக முடியாது. ஒரு உயிரினங்கள் இன்ஃபண்ட்லேருந்து க்ரோத் ஆகிறோம். க்ரோத் ஆக எப்படி செல் டிவிஷன் நடக்குது? செல் டிவைட் ஆகிறது தான், மல்டிப்ளை ஆகிறது தான். ஸோ அதுக்கு டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டாசிஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படிங்கிறத போக வகுப்பில் நம்ம பார்ப்போம். அது எலாபரேட் டாபிக். அது ஷார்ட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரீ-எக்ஸிஸ்டிங் செல்ஸ், எக்ஸிஸ்டிங்னா முந்தைய செல் நம்ம அர்த்தம். எக்ஸிஸ்ட் அப்போ ஒரு செல் வந்து டெத் ஆகி இன்னொரு செல்லை தோற்றுவிக்குது.
அப்போ ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆக டிவைட் ஆகுது, 4 வந்து 8ஆக டிவைட் ஆகுது, 8 16ஆக டிவைட் ஆகுது. அப்போ டிவிசபிள் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஒரு செல் வந்து. ஸோ மல்டிப்ளை ஆகுதுனாக்கா ஸோ க்ரோத் ஆகுது. அப்போ இப்படி தான் வந்து நம்முடைய வளர்ச்சி தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், பாக்டீரியா, வைரஸ், அப்போ செல் டிவைட் மல்டிப்ளை ஆகிறது மூலியமாக க்ரோத் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுதான் செல் தியரி அப்படின்னு சொல்கிறோம். செல் தியரி ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ இட் இஸ் ஆல் தி செல்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் பை ஒன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இது நல்லா இப்போ விளங்கிடணும்ல. அப்போ ஒரு செல்ஸ் தோன்றுதுன்னா எங்கேருந்து வந்துச்சு, அதோடைய ஆரம்பம் எங்கே பார்க்கும்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் தான். ஓகே. ஸோ செல் தியரியுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன? சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்போ செல் தியரின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ். என்ன சொல்கிறாங்க? செல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ். அப்போ செல்லு தான் ஒரு உயிரினங்களை தோற்றுவிக்குது. இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா the animal and plants are composed of assemblage of cells. இப்படி சொன்ன மாதிரி தான் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் செல்ஸ் ஆர் அசம்பிளேஜ், எல்லாம் ஒன்று சேர்ந்து அசம்பிள் ஆகுது, ஒன்றா சேர்ந்து செயல்படுது. அப்போ அசம்பிளேஜ் ஆஃப் செல்ஸ். த செல்ஸ் ஆர் அரைசிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். நான் முன்னாடி சொன்னது தான் இது செல் தியரியில். செல்ஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் எங்கே அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் pre-existing cells. The cells containing nucleus and nucleus containing the hereditary units called chromosomes. நல்லா கவனிக்கணும், இது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. அப்போ the cells containing nucleus உட்கரு. அப்போ செல் அப்படின்னு பார்க்கும்போது உட்கரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ that is nucleus and the nucleus contains the hereditary units called chromosomes. ஹெரிடேட்டரினா மரபு பொருட்களை உள்ளடக்கிய ஒரு பொருள் தான். அப்போ டிஎன்ஏ, அப்போ நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்பு, குணம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்ஸ், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ, அப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக தெரிஞ்சுக்குவோம். இப்போ நியூக்ளியஸ் உட்கரு. அப்போ தட் இஸ் கண்டெயின் நியூக்ளியஸ் அண்ட் த நியூக்ளியஸ் கண்டெய்னிங் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல்ஸ் ஆஃப் யூனிட்ஸ், தட் இஸ் குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் நம்ம பண்புகள், குணாதிசயங்கள் எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத எல்லாம் உள்வாங்கி வச்சிருக்கிறது தான் அது குரோமோசோம்ஸ். அப்போ ஹெரிடிட்டரி யூனிட்ஸ் சொல்லக்கூடிய. நெக்ஸ்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் செல் தியரி. அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? certain organisms are not of many cells. இப்போ நல்லா விளக்கமாக புரிய மாதிரி சொல்ல போகிறேன். அப்படி சொல்ல போனோம்னாக்கா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதனால் யூனிசெல்லுலார்னா என்ன, மல்டி செல்லுலார்னா என்ன? ஓகே. ஸோ செல்ஸ் ஆர் 2 டைப்ஸ். செல் அப்படிங்கிறது 2 டைப் இருக்குது. செல்ஸ் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ். ஓகே, அதான் இங்கே சொல்கிறோம். சர்டைன் ஆர்கனிசம்ஸ் ஆர் நாட் மேடப் ஆஃப் மெனி செல்ஸ். அப்போ யூனிசெல்லுலார். இப்போ ஹையர் ஆர்கானிசம்ஸ்னால் நம்ம தான் ஹியூமன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலார் அப்படின்னாக்கா
ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்கும். நான் சொன்னேன் குரூப் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னேன். டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஆர்கனை உண்டு பண்ணுது. அந்த ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக செயல்படுது அப்படின்னு சொன்னேன். இதுதான் உயிர் சொன்னது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூனிசெல்லுலார்னா என்ன? யூனினா சிங்கிள் செல்லுலார். அப்போ என்டையர் ஆர்கனிசமே ஒரு உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செல்லால் செயல்படும், ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். அதான் மீனிங். அப்போ தட் இஸ் அப்ஜெக்ஷன் பார்க்கும்போது, செல் தியரி அப்ஜெக்ஷன் பார்க்கும்போது ஆர்கனிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் நாட் மேடப் ஆஃப் மெனி செல்ஸ், அதாவது ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டைன் ஆர்கனிசம்ஸ் டு நாட் பொசஸஸ் நியூக்ளியஸ், எக்ஸாம்பிள் வைரஸஸ், பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எக்ஸெட்ரா. அப்போ அப்ஜெக்ஷன் பார்க்கும்போது செல் தியரினா என்ன சொன்னேன்? ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் ஒன் செல்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு சொன்னோம். ப்ரீ எக்ஸிஸ்டிங்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து செல் அப்ஜெக்ஷன் சொல்லும்போது சர்டைன் ஆர்கனிசம்ஸ் ஆர் நாட் மேடப் ஆஃப் மெனி செல்ஸ், ஆக்கப்பட்டிருக்காது. இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா எக்ஸாம்பிள் புரோட்டோசோவா எடுத்துக்குவோம். புரோட்டோசோவா அப்படிங்கிறது ஜூஃபிலிக் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், விலங்கு பிரிவை சேர்ந்த ஒரு மைக்ரோப்ஸ் புரோட்டோசோவா. இது பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் இது ஒன்லி ஒன் செல்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அமீபா இருக்குது. அமீபா இஸ் எ யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் சொல்லுவோம். அப்போ சிங்கிள் செல்லால் ஒரே ஒரு செல்லால் தான் அந்த உயிரினங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும், அதான் மீனிங். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டைன் ஆர்கனிசம்ஸ் டு நாட் ஹாவ் நியூக்ளியஸ், உட்கரு இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா வைரஸஸ், பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே, சம் ஆஃப் த ப்ளூ கிரீன் ஆல்கே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் இருக்காது. அப்போ நியூக்ளியஸ் இல்லாமல் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன? நியூக்ளியஸுக்குள்ளே தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், குரோமோசோம்ஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன, அதுக்கு பதில் என்ன இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்கும்? நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ கம்போஸ்ட் ஆஃப் ஆர்என்ஏ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கும், இல்லை ஒன்லி டிஎன்ஏ மெட்டீரியல் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புரோட்டோபிளாசம் தியரி. புரோட்டோபிளாசம்னா என்ன? புரோட்டோபிளாசம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட செஞ்சு போனோம்னாக்கா, எக்ஸாம்பிளோட சொல்லி போனோம்னாக்கா புரியும், நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு பில்டிங்ஸ் கட்டுறோம். பில்டிங்ஸ் எப்படி கட்டுறோம்? ஒரு பிரேக் மேலே இன்னொரு பிரேக்கை வச்சு இடைப்பட்ட 2 பிரேக்ஸ்க்கு இடையில் என்ன பண்ணுறோம்? நம்ம சிமெண்ட்டை வச்சு இன்னொரு கல்லை இன்னொரு பிரேக்ஸை நம்ம மேலே வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது அடிக்கடிக்கு வைக்கும்போது, இடையில சிமெண்ட் வச்சு அடிக்கடிக்கு வைக்கும்போது நமக்கு ஒரு வால் கிடைக்கிது, ஒரு சுவர் கிடைக்கிது. அப்போ அந்த சுவர் ஒரு சுவர் அப்படிங்கும்போது 4 பக்கம் 4 சைட்ஸுமே கிடச்சுனாக்கா ஒரு ரூம் சொல்கிறோம், ஒரு பிளாக். அப்போ என்டையர் பில்டிங்குமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செல்ஸ் ஒரு பில்டிங் எப்படி உருவாகுதோ, ஒரு பில்டிங்ஸ் கட்டுமானம் எப்படி உருவாகுது? பிரிக்ஸை மேலே சிமெண்ட்டை வச்சு இன்னொரு பிரிக்ஸை வைக்கிறாங்க. ஸோ அதை வச்சு மேலே போயிட்டு ஒரு வாலை ஃபார்ம் ஆகுது. அப்போ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் செல்ஸ், அப்படின்னு சொல்ல. அப்போ ஏன் சொல்ல வரோம்னாக்கா, பில்டிங் பிளாக்ஸ் ஒரு செல்லு இன்னொரு செல்லில் நைபரிங் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் சொல்லும்போது மல்டி-செல்லுலார். அப்போ ஒரு ஆர்கனிசம் சிங்கிள் செல்லாக இருந்துச்சுனாக்கா, யூனிசெல்லாக இருந்துச்சுனாக்கா ஒன்லி ஒன் செல் தான். ஓகேவா? அப்போ ஸோ இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. புரோட்டோபிளாசம் தியரின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாசம்னா என்ன? புரோட்டோ மீன்ஸ் ஃபஸ்ட்டு, பிளாஸ்மா தட் இஸ் பிளாசம் அப்படிங்கிறது. ஸோ மீனிங் சப்ஸ்டன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ், அதான் மீனிங். புரோட்டோ மீன்ஸு புரோட்டோ அப்படிங்கிற சொல்லும்போது
ஃபஸ்ட்டு. புரோட்டோ மீன்ஸு ஃபஸ்ட்டு. பிளாசம் அப்படின்னு சொல்லும் போது சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தட் இஸ் செல்லினுடைய வெளிப்புறம் புரோட்டோ, ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ். அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அட்ஜசன்ஸ், ஜாயிண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாசம். ஓகேவா, புரோட்டோபிளாசம். ஸோ இதை எப்படி சொல்ல போகிறோம்னாக்கா, விஸ்கஸ், கலர்லெஸ், translucent அண்டு கொலாய்டல் அண்டு சப்ஸ்டன்ஸ் கால்டு புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்னென்னா விஸ்கஸ். விஸ்கஸ்னா என்னது? தட் இஸ் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும், விஸ்காஸ். அண்ட் கலர்லெஸ். கலர்லெஸ்னால் எந்த விதமான கலர்லேயும் எந்த ஒரு கலரும் இருக்காது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா டிரான்ஸ்பரன்ஸ், அப்போ ஈஸியாக ஊடுருவி செல்லும், டிரான்ஸ்பரன்ஸ். அப்புறம் கொலாய்டல். கொலாய்டல்னால் கொலகொலப்பு தன்மையாக இருக்கும், தட் இஸ் கொலகொலப்பு தன்மையாக. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் தான் பிளாசம் சொல்கிறோம்னா பிளாஸ்மா. அப்போ புரோட்டோபிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம், புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரோட்டோ மீன்ஸ் ஃபஸ்ட்டு, பிளாசம் மீன்ஸு சப்ஸ்டன்ஸு. அப்போ கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் கால்டு புரோட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்குறது செல் பயாலஜியில் ஜெர்ம் பிளாசம் தியரி. ஜெர்ம் பிளாசம் தியரி, ஃபஸ்ட்டு செல் தியரி பார்த்தோம், செகண்டு புரோட்டோபிளாசம் தியரி பார்த்தோம், அப்புறம் தேர்டு நம்ம பார்க்க போகிறது ஜெர்ம் பிளாசம் தியரி. ஜெர்ம் பிளாசம்னா என்ன? அதாவது நம்முடைய பாடி பார்க்கும்போது ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டோம்னாக்கா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா, டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு பாடி, ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டோம்னாக்கா 2 செல்ஸ் இருக்கும், 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒன் இஸ் somatic cells, another one is germ cells. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உயிரினங்கள் எடுத்துட்டோம்னாக்கா 2 விதமான செல்கள் இருக்கும். அந்த 2 செல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று somatic cells, செகண்டு ஒன் இஸ் germ cells சொல்லும்போது. somatic cellsனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் உடல் செல்கள் தான் somatic அப்படிங்கும்போது. வெஜிடேட்டிவ் செல்ஸ், இப்போ உதாரணம் சொல்ல போனால் கை, கால்கள், நம்முடைய வளர்ச்சி, பாடி செல்ஸ், என்டையர் பாடி செல்ஸ் பார்க்கும்போது க்ரோத் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ இந்த பாடி செல்ஸ் ஒரு ஹியூமனாக இருக்கட்டும், ஒரு இல்லை பேசிக்காக எல்லா உயிரினங்களாக இருக்கட்டும், ஸோ டெத் ஆகும், இறப்பு இருக்குது. அப்போ இறப்புன்னு சொல்லும் போது அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து டெத் ஆகிடும். ஓகே, பட் வேறஸ் ஜெர்ம் செல்ஸ் பார்க்கும்போது, ஜெர்ம் செல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் பல்க் ஆஃப் த பாடி இஸ் ஃபார்ம்டு somatic செல்ஸ். மெயின் பல்க், நம்முடைய கை, கால், உடம்பு எல்லாம் சேர்ந்து ஆக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா somatic செல்ஸ், அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ் சொல்கிறோம். ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ தட் இஸ் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு பாடி அப்படின்னு எடுத்துட்டாக்கா, ஒரு உயிரினங்கள் எடுத்துட்டோம்னாக்கா, ஒரு ஆர்கனிசம் எடுத்துட்டோம்னாக்கா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் செல்ஸ், அதாவது somatic செல்ஸ். அது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்ம் செல்ஸ், அதாவது ஜெர்ம் செல்னால் கேமிட்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ த சைட்டோபிளாசம் ப்ரெசன்ட் இன் த somatic செல்ஸ் இஸ் கால்டு சொமட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பார்த்தீங்க, சைட்டோபிளாசம்னா இன்சைட் த செல்ஸ், சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா அவுட்சைட் த செல்ஸ், செல்லுக்கு வெளியில். அப்போ ஒரு செல்லுக்கு என்ன செல்லுக்கும் இடைப்பட்ட இருக்கிறது புரோட்டோபிளாசம். அப்போ இன்சைட் த செல் அப்படி சொல்லும்போது, செல்லுக்கு உள்ளார ஒரு பலூன், பெரிய பலூனை ஊதிக்குவோங்க, இந்த பெரிய பலூனை ஊதிக்கிறோம், அதுக்குள்ளே வந்து இன்னும் பிற ஆர்கனல்ஸ், நியூக்ளியஸ், சம் ஆர்கனல்ஸ்லாம் உள்ளே இருக்குது, மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவோங்க, அதான் செல்ஸ். அப்போ
ஒரு பலூன் பல பலூனில் வந்து சேர்த்து வச்சு கட்டும்போது ஸோ குரூப் ஆஃப் செல்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு பலூன்ஸையும் ஒட்டும்போது புரோட்டோபிளாசம், ஸோ கொல்லாய்டல், கலர்லெஸ் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ செயல்படுது. அப்போ இன்சைட் த செல்ஸ், அதாவது செல்லுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோபிளாசம், அதாவது லார்ஜ் ஏரியா தட் இஸ் அந்த ஏரியாக்குள்ளே தான், அந்த செல்லுக்குள்ளே தான் மற்ற ஆர்கனல்ஸ் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தி சைட்டோபிளாசம் ப்ரெசன்ட் இன் த சொமேட்டிக் செல் இஸ் கால்டு சொமட்டோபிளாசம் சொல்கிறோம். அதே பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஜெர்ம் செல் இஸ் கால்டு ஜெர்ம் பிளாசம் சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் சைட்டோபிளாசம் சொமேட்டிக் செல்ஸில் ப்ரெசன்ஸ் இருந்துச்சுனாக்கா ஜெர்ம் பிளாசம் தேரின்னு சொல்லும் போது இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்குல்ல, வெஜிடேட்டிவ் செல்ஸ் உடல் செல்கள் எப்போ மறையணும் டிஸப்பியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டெத் ஆகும்போது மறைஞ்சிரும், டிஸப்பியர் ஆகும். பட் வேறஸ் ஜெர்ம் பிளாசம் சொல்லும் போது அந்த அதோடைய செல்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் கேரிட் ஆகும், அதாவது கொண்டு செல்லும். இதுதான் இதோடைய ஜெர்ம் பிளாசமுடைய தியரியுடைய கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனிசமல் தியரி. ஆர்கானிசமல்னால் என்ன? ஆர்கானிசம்னா தட் இஸ் உயிரினங்கள் எப்படி பிரிக்கிறோம், அதாவது செல்ஸ், அதாவது எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிசெல்லுலர் முன்னாடி சொன்னல செல் தியரியில் சொல்லும் போது ஒரே ஒரு செல் ஆக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா யூனிசெல்லுலர்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு உயிரினங்கள் பல செல்கள் ஆக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா மல்டி செல்லுலார்னு சொல்கிறோம், அப்போ ரெண்டே செல்ஸு, ஒன் இஸ் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அப்போ ஆர்கானிசமல் தியரின்னு சொல்லும் போது ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள், இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்குவோம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். பிளான்ட் எடுத்துக்குவோம், ஹையர் பிளான்ட் எடுத்துக்குவோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். டிஃப்ரெண்ட் செல்ஸ், லீஃப், ஸ்டெம்மு, ரூட்டு. அப்போ ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கு தகுந்த மாதிரி செல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்போ அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களை உள்ளடக்கிய ஒரு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். சைட்டோபிளாசம் பார்க்கும்போது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் சொல்லும்போது இடைப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்பிட்ஸு பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் போகுது, எப்படி நியூட்ரியன்ஸ் போகுது, சால்ட்ஸு, இன்னும் பிற சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு செல்லேருந்து ஒரு செல்லுக்கு போகுது. அப்போ எல்லா செல்லுக்கும் போகணும். இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டாக்கா ரூட்லேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி அது ஸ்டெம்மு, லீஃபு, தாவரத்தினுடைய நுனிப்பகுதி, அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு, எல்லா பகுதிகளுக்கும் போகணும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ். அப்போ கம்யூனிகேஷன்ஸ் சொல்லும்போது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். பட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் அப்படி இருக்காது. ஸோ மச் லெஸ் தென் புரோட்டோபிளாசம். இப்போ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் பார்க்கும்போது கண்டினியூஸாக ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு செல்லுக்கும் இடைப்பட்டதில் புரோட்டோபிளாசம் இருக்கும்போது ஜாயிண்ட், அப்போ செல்லு. அதே பார்த்தீங்கன்னாக்கா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பார்க்கும்போது ஸோ மச் லெஸ் தென் புரோட்டோபிளாசம், அப்போ இருக்காது. ஸோ இதுதான் ஆர்கானிசமல் தியரின்னு சொல்லக்கூடியது. ஆர்கானிசம் தியரியில் சொல்லும் போது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த செல் பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஸ்கோப் ஆஃப் செல் பயாலஜி, இதோடைய பயன்பாடு என்ன, எதுலெல்லாம் அப்ளை ஸோ ஸ்கோப் ஆஃப் செல் பயாலஜி. அப்போ இந்த செல் பயாலஜியோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இதில் வந்து எதுலெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாக்ஸானமி,
செகண்ட் ecology, third evolution, and fourth physiology, and 5 pathology, and 6th cell culture, and 7th genetic engineering, and 8 biotechnology, tissue transplantation, and molecular biology. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் ஒருடைய மெயின் பிரான்ச்சஸ், பயாலஜியுடைய பிரான்ச்சஸ். டாக்ஸானமினா ஒன்றும் இல்லை. டாக்ஸானமி அப்படிங்கிறது டாக்ஸா, தட் இஸ் வகைப்பாடு. அப்போ உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் பிளான்ட்டு, இதெல்லாம் அனிமலு, இதெல்லாம் பாக்டீரியா, வைரஸு, அப்படியே கேரக்டரிஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அதோடைய ஜெனட்டிக் மாடுலேஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அப்போ எப்படி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஹியூமன்ஸ், இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸு, இதெல்லாம் வந்து அனிமல்ஸ், ஒவ்வொரு டாக்ஸாக வச்சு கிளாஸிஃபிகேஷனை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ தட் இஸ் செல் பயாலஜியை நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் நம்ம பார்த்தோம். செல் பயாலஜியில் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் யூனிசெல்லுலார்னால் ஒரே விதமான ஆர்கானிசத்தெல்லாம் உயிரினங்கள் எல்லாம் இதில் அடுக்கி வைக்கிறது தான், இதில் அடுக்கி வைக்கிறது. அப்படி இல்லாட்டி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்லாம் ஒரே விதமாக அடுக்கி வைக்கிறது. அப்போ டாக்ஸா வகைப்படுத்துறது தான் டாக்ஸானமி அப்படிங்கிறது பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்காலஜினா இட் இஸ் சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட், சூழ்நிலையை பொறுத்து எப்படி நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, ஒரு உயிரினங்கள் எப்படி பரவி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செல் வச்சு நம்ம செல்லை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும், செல் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. எக்ஸிஸ்டிங், ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனிசம்ஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டென்ஸ் ஆகி, எக்ஸ்டென்ஸ்னால் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகி ஒரு நியூ ஆர்கனிசம்ஸ் டெவலப் ஆகுது. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த உயிரினத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படியே என்னது தட் இஸ் கார்லேஷன்ஸ் சொல்லக்கூடியது, அந்த கம்ப்ளீட் ஆகி டெத் ஆகி இன்னொன்று அதோடைய எவல்யூஷனரியில் பரிணாம வளர்ச்சியில் அடையுது. அப்போ நம்ம ஈஸியாக செல் பயாலஜி அந்த அதோடைய எவல்யூஷனரி ஹெரிடிட்டரி யூனிட்டை வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம செல் பயாலஜியில் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜினா என்னது, செயல்பாடு, அதோடைய எப்படி ஃபங்க்ஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஃபிசியாலஜி. அப்போ நெக்ஸ்ட்டு பேத்தாலஜினா ஒரு நோய் வருது, நம்மளுடைய பாடியில் ஒரு நோய் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், எந்த மெட்டீரியல் வச்சு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டு, ஸ்டூலு, யூரின் சாம்பிள், பிளட் சாம்பிள், ஸ்பூட்டம், இந்த மாதிரினுடைய சாம்பிள் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இது மூலிமா அப்போ பேத்தாலஜி அப்படின்னா பேத்தாலஜினா தட் இஸ் இல்னஸ், பேத்தாலஜி, லஜ்ஜியானா ஸ்டடீஸ். அப்போ எதெல்லாம் லஜ்ஜியான்னு முடியுதோ அப்போ ஸ்டடின்னு அர்த்தம். ஓகே, பேத்தாலஜி சப்ஜெக்டில். அப்புறம் செல் கல்ச்சர்னு சொல்ல போனாக்கா இப்போ வந்து ரீசெண்டாக வேக்சின்ஸ் அண்ட் மோனோக்ளோனல்ஸ் ஆன்டிபாடிஸ், அதாவது பிளாஸ்மா பண்ணுறாங்களே, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமின் சிஸ்டத்தில் செயல்பட்டு என்ன ஆகும், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த பிளாஸ்மாவை அந்த பிளட்டில் நம்ம இன்னொரு நோய் வந்த பேஷண்ட்டுக்கு ஏற்றுனோம்னாக்கா அந்த நோய் குணமடையுது அப்படிங்கிற ரீசெண்டாக நம்ம கொரோனா அப்படிங்கிற நோய் வைரஸுக்கு நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். அப்போ செல் கல்ச்சர், அப்போ செல்ஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ண முடியும். ஓகேவா. அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா தட் இஸ் ஹைபிரிடைசேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ அப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்போ நம்முடைய விருப்பத்துக்கு டிசைன் பண்ணுறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்போ செல் பயாலஜி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. செல் பயாலஜி அப்படிங்கிற பேசிக் சப்ஜெக்ட் தெரியணுன்னாக்கா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் போகிறதுக்கு செல் பயாலஜி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா பயோடெக்னாலஜின்னு இருக்கும்போது வேஸ்ட் சப்ஜெக்ட். அப்போ இட் இஸ் சயின்டிஃபிக் ஆர்ட் சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் ஆர்ட்டு பயோடெக்னாலஜி. அப்புறம் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ். அப்போ டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட்னா நமக்கு இது என்ன டிஷ்யூஸ் அப்படின்னு தெரியணும். அப்போ செல் பயாலஜி முக்கியம். நெக்ஸ்ட் அப்புறம் மாலிகுலர் பயாலஜி ஸோ டீல்ஸ் வித் மாலிகுல்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ ஒரு செல்ஸ்குள்ளே எப்படி வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்
ஃபார்ம் ஆகுது, அது எப்படி செயல்படுது, எப்படி ஒரு காம்போனன்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்போ செல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரிஜின் சொல்லும் போது எலமெண்ட்ஸ், மாலிகுல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ் மூலக்கூறு உயிரியல் தான். அதாவது மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிறது மூலக்கூறு உயிரியல் பற்றி நம்ம இந்த செல் பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா தான், பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மற்ற எல்லா சப்ஜெக்டையும் டச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த ஸ்கோப் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ மற்ற கிளாஸில் என்னோட இந்த கிளாஸு இந்த சப்ஜெக்ட் முடியுது. மற்ற வகுப்பில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். செல் பயாலஜி பற்றி இன்னும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் உங்களை சந்திக்கிறோம் சார்.